நடிகர் ரஜினிகாந்துடன் கமல்ஹாசன் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த திடீர் சந்திப்பு ஏன்? அபிநயா திமுகவுடைய உதவியுடன் மக்கள் நீதி கட்சியின் தலைவரான கமலஹாசன் ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். சமீபத்தில் இந்த பதவியேற்பு விழா நடந்தது. இதைத் தொடர்ந்து அதனுடைய சான்றிதழை எடுத்துக்கொண்டு ரஜினியின் இல்லத்திற்கு சென்ற கமலஹாசன் அவரிடம் அந்த நிகழ்ச்சியை கூறி மகிழ்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அது குறித்த அந்த புகைப்படத்தையும் தன்னுடைய சமூக வலைதள பகுதியில் வெளியிட்டிருக்கிறார். அதில் நண்பர் புதிய பயணத்தை குறித்து ரஜினிகாந்த் அவர்களுடன் பகிர்ந்தேன் மகிழ்ந்தேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். மக்கள் நீதி மையம் தொடங்குவதற்கு முன்பு, அதாவது அந்த முதல் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து மதுரை பரமக்குடி நிகழ்ச்சி நடத்தி அதற்கு பிறகு மாநாடு மதுரையில் நடத்தினார். அந்த நிகழ்வுக்கு முன்பும் ரஜினிகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்று சென்றிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அந்த புதிய பயணத்தை தொடங்கி இருப்பதை குறித்தும் ரஜினிகாந்தை சந்தித்து பகிர்ந்தேன் மகிழ்ந்தேன் என்ற தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அபிநயா. ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் சந்திப்பு குறித்த விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.